நம்ம ட்ரௌசர் போட்டு ஒரு மந்திரி இருப்பாங்க, மாசு பிரபலம் பிரியாணி சாப்பிட்றோம், லெக் பீஸா சாப்பிட்றோம், லெக்கு தான் பிடிக்கும், தொடக்கறி தான் பிடிக்கும். அவன் தான் உதயநிதி தொடையா போடுறான். இன்று அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், தார் பெயரை கேட்டாலே முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜன்னி வந்து விடுவதாக கூறி விமர்சனம் செய்துள்ளார். உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திலே உலகத்துக்குள்ளேயே மாணவி கற்பழிக்கப்படுகிறார். கற்பழிக்கப்பட்ட நபர் யார்? கற்பழித்தது யார்? திமுக நிர்வாகி. இல்லை இல்லைன்னாங்க. அவன் வீட்டுல போய் நம்ம ட்ரௌசர் போட்டு ஒரு மந்திரி இருப்பாங்க, மாசு பிரபலம் பிரியாணி சாப்பிட்றோம், லெக் பீஸா சாப்பிட்றோம், லெக்கு தான் பிடிக்கும், தொடக்கறி தான் பிடிக்கும். அவன் தான் உதயநிதி தொடையா போடுறான். தொடக்கறி லெக் பீஸ் சாப்பிட்றான். யாரு? மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்திலே கற்பழிக்கப்படுகிறார். அந்த மாணவி கொடுக்கிறார், வாக்குமூலம் கொடுக்கிறார். என்னை கற்பழிக்கும் போது அந்த நபர் வேறொருக்கு போன போட்டு பேசுகிறார். அந்த சாரை நீ அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என்று வாக்குமூலம் கொடுக்கிறார். சார் சார் விசாரணை தொடங்கவே இல்லை. அதற்குள்ளே மாணவர் ஆணையர் அறிக்கை கொடுக்கிறார். அவரை தேர்வர் யாரும் இல்லை. உன்னை கேட்டாங்க, நீ ஆணையர் இருந்தா எவ்வளவு பேர் அப்பாட்டக்கர் இருந்தா என்ன? காவல்துறையில் யார் வழக்கு பதிகிறாரோ எஸ்ஐனா எஸ்ஐ அவர் தான் விசாரிக்கணும். ஆய்வாளர் தான் ஆய்வாளர் தான் விசாரிக்கணும். உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. எப்படி உனக்கு தெரியும்? ஏன் சொல்ல வச்ச? சார் நம்ம எல்லாம் கட்டும் ஆர்ப்பாட்டமும் நடத்தணும். யார் அந்த சார்? யார் சார் என்றால் திமுக இருக்கிற முக்கிய நிர்வாகிகளா, இல்ல ஆளும் அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களா, இல்ல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களா, இல்லை பெரிய பொறுப்பில் இருக்கிற அரசு அதிகாரிகளா? யார் அந்த சார்? கேட்டோம். இன்னி வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் பதில் வரும் வரும். வருகின்ற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.